Hi guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம இந்த டைம் டிராவல் சைனீஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம போயனை தான் காட்டுறாங்க. அவருக்கு நம்ம ஹீரோவை பத்தின கேஸ் ஏதோ ட்ரிகர் ஆக ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ பண்ண வேலையெல்லாம் பார்க்கறாங்க. அடுத்த சீன்ல ட்ரிப்புக்கு போன நம்ம ஹீரோ மேல பில்டிங்கோட ரூஃப் எல்லாம் விழுந்திருக்குல. அதை பார்த்துட்டு நம்ம போயன் பயங்கரமா ஷாக் ஆக இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவங்க மயங்கி இருக்கு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. நம்ம சூயிஜோ ஜஸ்ட் மயக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. நம்ம சூயிஜோ கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கிராண்ட்பா வந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு போறாரு. கட் பண்ண அடுத்த சீன் ஓயங்க தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி கொடுத்த எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த கம்பெனியில காட்டுறாங்க. சார் நீங்க எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும்? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்துருப்பேன்ல. ஃபர்ஸ்ட் இந்த காஃபி குடிங்க அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் காஃபி குடிக்க வரல. ஃபர்ஸ்ட் இந்த எவிடன்ஸை பாருங்க. ஸ்டாஃப் பண்ண தப்புக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். சூயிஜுவை உடனே குவாலிஃபை பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல உடனே ஓயங்கோ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன் ஹாஸ்பிட்டலில் இருக்க நம்ம ஹீரோ ஆல்மோஸ்ட் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. நம்ம சூயிஜு தான் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து நல்லா டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. சூயிஜோ நீ பேசுறது கேட்குது, நீ எங்கே இருக்க, நான் இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்குள்ளார ஒரு ட்ராமா மாதிரி போயிட்டுருக்கு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக ஓயங்க வராங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு. நம்ம ஓயங்கோ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ டேக் கேர் பண்ணிட்டு இருக்கு. பில்டிங் கிராஷ் ஆன அந்த நியூஸ் கேட்டதும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கே, ஏதாச்சும் ரிப்ளை பண்ண அப்படின்னு. நம்ம யூனோ டிவியில் அந்த நியூஸை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. நீ நல்லா தானே இருக்கே, ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்ட்டு. அப்போ நம்ம அங்கிள் தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி சூயிஜோ நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி. எங்கோ நம்ம ஹீரோன்ட்ட பேசலாம் தான் பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணி சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் இருக்க. அங்கே இருக்க நர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணை காப்பாற்ற போய் தான் அந்த பையனுக்கு இப்படி அடிபட்டுருச்சாமா அப்படின்னு அவங்க பேசுறது கேட்டு நைட் நம்ம ஹீரோன் அப்படியே மலையிலேயே அழுதுகிட்டே போகிறாங்க. அவங்க அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக அந்த இடத்துக்கு ஓயங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து அப்படியே கொடை கொடுக்க நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம சூயிஜு கேட்க என்னோடய ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன், இந்த கொடையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் அந்த பக்கம் ஓயங்க போக நம்ம சூயிஜுவும் கூப்பிடுறாங்க. ஆனால் ஓயங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ தனியாக போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனை பார்த்த உடனே நம்ம ஓயங்க பிடிச்சிடும். அவங்க கூட இருந்த குட் மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்படி அங்கே ஃபீல் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு, என்ன காப்பாற்றணும்னு வந்து தானே நீங்கள் இப்படி கோமா ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கு. ஹீரோட மைண்டுக்குள்ளார பயங்கரமாக இதை ஓடிட்டு இருக்கு. அப்போ உண்மையான டாக்டர் ஜயோ வந்துடுறாங்க. அவரை பார்த்ததும் நம்ம ஹீரோ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் உங்களோட உடம்பு எடுத்துக்கிட்டேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்ல ஆக்சுவலாக நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும். நான் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன், கிராண்ட்பாவோட ரிசர்ச் சென்டருக்கு நானும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நீ பண்ண அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல. நானும் இந்த மாதிரி பெருசாக ஏதாவது செய்யணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் நான் தான் சரியான இன்ட்ரோவர்ட் ஆச்சு, என்னால் எதுவுமே முடியாது. அதோட லைஃப் டைமில் நான் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் நீ பண்ணுற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க போக நம்ம ஹீரோவாக அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன் நம்ம ஹீரோ கோமா ஸ்டேஜ்லேருந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனை பார்த்து அவர் கூப்பிட ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவரால் பேச முடியல. அப்போ நம்ம ஹீரோனை அந்த ரூமை விட்டு வெளில வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கோமாலேருந்து வந்து அந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சது இப்படி சடனாக பேஷண்ட் கோமாலேருந்து முழிச்சாங்கன்னா ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோன்னு உள்ளே போய் பார்க்காம அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆமாம் இவரை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனை தேடுறாங்க. ஆனால் அவங்க எதுவும் சொல்லிக்காம அந்த ஹாஸ்பிட்டல் விட்டே வந்துடுறாங்க. கட் பண்ண அந்த சீன் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்க நர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு நிமிஷம் உன்னோட கை கால் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்ல அப்படின்னு கேட்க இது என்ன நம்ம 2 பேர்த்தோட ஹார்ட் தானே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் ஜாலியாக விளையாண்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. டாக்டர் ஜயோ வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனோட ஃபேஸே மாறி போயிடுது. உடனே எனக்கு ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனை அவங்க ஃப்ரெண்டோட உட்காந்து கேண்டீனில் சாப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த புதுசாக வந்த டிஷ்ஷஸா அப்படின்னு இருக்க அப்போவும் நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற நம்ம ஹீரோயின் கிளம்ப ஹீரோ கூப்பிட்றாங்க. ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆக என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து டேபிளில் படுத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஓயங்க வந்துடுறாங்க. கேள்விப்பட்டேன் என் டேப்லெட் எல்லாம் நீ தான் கொடுத்தியாமா, பாய்சன் கீது வச்சிடலையா, அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? நான் தான் டாக்டர் ஜயா கூட 1 மந்த் இருந்திருக்கேன். எனக்கு எந்த டேப்லெட் எப்படி இருக்கும், கசப்பா ஸ்வீட்டான்னு எல்லாமே எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் நீ இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசினா நீ நாமினேட் ஆனதை நான் தரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஓயம் காட்ட என்னது நான் குவாலிஃபை ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் அதை பார்த்து சந்தோஷப்பட இப்போவே போய் என் ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் போக அந்த இடத்துக்கு யூன் வந்துடுறாங்க. பார்த்தீங்களா நான் அந்த பெயிண்டிங் காம்படிஷனுக்கு குவாலிஃபை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ சும்மா ஒன்றும் நாமினேட் ஆகலை, டாப் 10ல் நாமினேட் ஆகிருக்கு நம்ம ஓயங்க சொல்ல நாங்கள் யார் கெத்தில் அப்படின்னு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க இந்த அவனோட ஃபயர் ஒர்க்கான டிக்கெட் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்ல இந்த எக்ஸ்பைரி ஆகிடுச்சு தூக்கி போட்டலாம் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம யூன் அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க இது என்னோட ரெசார்ட்டில் தான் நடக்க போகுது, என்னோட கசின் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் ஃப்ரீயாகவே அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், இந்த வீக்கெண்ட் எல்லோரும் ஃப்ரீ தானே, நம்ம வேணால் அங்கே போய் என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல எல்லாம் செம்ம ஐடியா, கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிறாங்க.
இப்போ அங்கே கட் பண்ணால் அடுத்த சீன் நம்ம ஹீரோ வீட்டில் டாம் பயங்கரமாக மியூசிக்கெல்லாம் ப்ளே பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பாட்டு ஆஃப் பண்ண இந்த மாதிரி ரோபோட்டாக இருக்குது, எனக்கே லவ் சாங் கேட்டால் லவ் வருது, நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஹியூமனாக இருந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா அப்படி இப்படின்ட்டு இருக்கு. அப்புறம் நம்ம சூஜோ வீட்டுக்கு வந்து தான் அவங்க கிராண்ட்பா அவங்களுக்காக டின்னர் குக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒழுங்காக சாப்பிட்டுட்டு படமா அப்படி நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனும் சாப்பிட்றாங்க. கிராண்ட்பா ரெடி பண்ணி வச்சிருக்க சூப்பெல்லாம் குடிச்சதும் நம்ம ஹீரோனுக்கு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ கொடுக்குறது எல்லாமே இப்படி தானே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. முக்கியமாக அந்த சூப்பு இதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீனில் அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் காட்டுறாங்க. ஆனால் அந்த பிளான்ஸை வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க. கடைசி வரைக்கும் அவங்களோட ஃபேஸை மட்டும் நமக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ புதுசாக 2 கப்பிள்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டெப்ஸில் ஏற முடியாமல் கஷ்டப்பட அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பாருங்க நம்ம பையன் அதிசயமாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சூப்பராக ரெடி ஆகிட்டு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு வர. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. என்னை விட்டுட்டு எங்கே தனியாக போய் என்ஜாய் பண்ணலான்னு பார்க்குறேன், எங்கே போனாலும் நானும் வருவேன் அப்படின்னு சொல்ல. நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நீ வந்தால் உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல. எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் அவங்க கூட வந்தே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பேக் மேலே உட்காந்து சரிப்பா அப்புறம் உன் இஷ்டம், உன் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம யூன் காரில் வந்துடுறாங்க. இவெல்லாம் அப்படின்னு சொல்லி இவர் ஷாக்காக நம்ம எங்கே வெளில வராங்க. சூஜோ என்ன எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டியா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு போகிறாங்க. என்னாச்சு அங்கிள் ஜி வரேன்னு ரொம்ப நேரமாக கூச்சிட்டு இருந்தீங்க, இப்போ வாயடிச்சு போய் நிற்கிறீங்க, வர முடியலையா இல்லை அங்கேருந்து நீங்கள் வரதுக்கு ரூட் தெரியலையா அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்க. யாரையோ திட்டுற மாதிரி நம்ம அங்கிளை வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன், இவன் சரியான வேஸ்ட்டு, எதுக்கும் யூஸ் ஆக மாட்டாங்கிற மாதிரி யூன் பார்க்க. இதுக்கு மேலே இது தேராது வராது, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு இருக்க. கரெக்டாக அவர் உள்ளே வந்து ஏறி உட்காந்துறாரு. உங்கள் 2 பேர்த்தோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ டாக்டர் ஜயோவோட ஒரிஜினலான ஃபேமிலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இப்போ இருக்காரு. ஸோ அவங்களோட ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. நம்ம ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி அவரோட ஃபேவரட் டிஷ் எல்லாம் சமைச்சு வச்சு ஃபேமிலியாக ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, யாருப்பா அவங்க அப்பாவுக்கு டயபெட்டிஸ் ஓவராக இருக்கு, ஆனால் ஃபுட் கண்ட்ரோலுங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கூட எக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வீக்கெண்ட் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு. என்னப்பா இதுக்கு முன்னாடி விட இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆகிட்டா, உண்மையை சொல்ல உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா, நான் இருந்தால் அடுத்த வாட்டி அவளையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோவோட அம்மா பேசிகிட்டு இருக்க. சடனாக அந்த இடம் மொத்தமாக ஃப்ரீஸ் ஆகுது. அப்போது ஒரு ஆள் வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம போயங். நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சி பார்க்க அப்போ 2 பேரும் அந்த இடத்த விட்டு டெலிபோர்ட் ஆகி போயிடுறாங்க. வேற ஒரு இடத்துக்கு 2 பேரும் வந்ததும் போயங் வந்து சொல்கிறாங்க, நீ ஒரு இல்லீகலான டைம் ட்ராவலர், ஆல்ரெடி உனக்கு நான் வார்னிங் கொடுத்துறேன், இருந்தாலும் நீ மறுபடியும் தப்பு பண்ணிகிட்டே இருக்க, யாரை கேட்டு நீ டைம் பீரியடை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க, ஆஸ் அ சிவில் சர்வெண்ட்டாக நீ பண்ணது கிரைம், ஒழுங்காக என் கூட வந்துடு, உனக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல என்னோட மிஷனை முடிச்சுட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் ஆகுறப்ப அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு உனக்கு இதுக்கு மேலே எந்த சான்ஸும் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம போயன்னு சொல்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.